ஹே காய்ஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படத்தோட டிக்கெட் புக்கிங் எப்போ தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இப்போ வந்திருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட டிக்கெட் புக்கிங் தமிழ்நாட்டில் எப்போ ஓப்பன் ஆகும் தெரியல. பட் ஆனால் சினிமா ட்ராக்கர்ஸ் நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணிடுவாங்க, வர ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அஃபீஷியல் அப்டேட் வர வரைக்கும் அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த வகையில் கர்நாடகத்தில் இன்னைக்கு எதனா ஓப்பன் பண்ணிட்டாங்க, பெங்களூர்லாம் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் கேரளாவில் என்னைக்கு ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்ற அஃபீஷியல் அப்டேட் வந்தாச்சு. ஸோ எஸ்எஸ்ஆர் என்டர்டைன்மெண்ட் அதனா அஃபீஷியலா இந்த ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணி கேரளா புக்கிங் ஸ்டார்ட் ஆன் ஜூலை 18 அப்படின்ற மாதிரி போட்டாங்க. ஸோ டைமிங் எதனா சாயங்காலம் 6 மணிக்கு எதனா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ நியூ போஸ்டரோட பாத்துங்க, நியூ போஸ்டரோட ஷேர் பண்ணி அஃபீஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருந்திருக்கலாம். ஸோ சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, ஒன்னொன்னு தரமா கொடுக்குறாங்க, ஒன்னொன்னு சிறப்பா செய்யறாங்க. இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் இருக்காங்களே, இன்னும் ட்ரைலர் அப்டேட் கூட கொடுக்கல, என்னத்த சொல்றேன்னு தெரியல. சரி அவங்கள விடுங்க. ஸோ கேரளா ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கேரளா அதனா டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது ஜூலை 18 தேதி. ஸோ எல்லாரும் டக்குன்னு போய் புக் பண்ணிருங்க. ஸோ சோல்ட் அவுட் ஆகிறதுக்குள்ள புக் பண்ணிருங்க. ஸோ தாறுமாறான சம்பவத்தோட செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு ஜனநாயகன் படம் வந்து 30க்கும் மேலான நாடுகள் ரிலீஸ் ஆக போகுதாமா. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு 7000 ஸ்கிரீன்ஸ் கிட்ட எதனா கிடைக்கும், 7000 தேட்டர் கிட்ட எதனா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லீக் ஆகி படம் டிலே ஆகி 6 மாசம் ஆகியும் வந்ததுன்னா இவ்வளவு வரவேற்பு, டிக்கெட் புக்கிங்கா நான் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்கிறாங்க கர்நாடகா பெங்களூர்லாம். ஸோ அந்த வகையில் இவ்வளவு லீக் ஆகி இவ்வளவு நாள் ஆகி வந்தனா இவ்வளவு ஹைப் இருக்குன்னா தளபதி படத்துக்கு மட்டும் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்குது. ஸோ 30க்கு மேல நாடுகள்லாம் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கிராண்ட் ரிலீஸ் தான். ஸோ வேற மாதிரி இருக்க போகுது. அண்ட் இதுக்கப்புறமா ஒரு 2 அஃபீஷியல் அப்டேட் என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் எபிக்யூ ஃபார்மெட்ல ரிலீஸ் ஆக போறதா அஃபீஷியலா எபிக்யூ நிறுவனமே போஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு நியூ போஸ்டராவது விட்டுருக்கலாம், ஏன்னா இது பழைய போஸ்டர் எதனா வச்சு விட்டுருக்காங்க. சரி அது எப்படியோ எபிக் ஸ்டைல ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த படத்தை நார்த் சவுத்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பிக்சர்ஸ் அப்படின்ற இவங்க தான் வாங்கி ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலா இவங்களே இந்த போஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பர் தான். இவங்க ஆல்ரெடி வாங்கின வந்து இந்த படத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலா நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன் வீடியோ விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க போஸ்டர் விட்டு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பர் தான். அண்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா சிறப்பான தரமான சம்பவத்தை செய்யணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டிலாம் எப்போ ஓப்பன் பண்றோம் அப்படின்ற அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா இந்த 7 நாளைக்குள்ள கொடுத்துருவாங்க. நியூ ட்ரைலர்ன்றது இந்த 7 நாளைக்குள்ள வந்துடும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படத்தோட டிக்கெட் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் கேரளாவில் ஜூலை 18 தேதி ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றது அஃபீஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.